அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் டிவி இன்றைய நாளுக்கான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து, போலீசார் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக பதற்றமான சூழ்நிலை. போதைப் பொருளுடன் பௌத்த பிக்கு உட்பட 2 கைது. நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் போலீஸ் அதிகாரி மோதல், பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. யாழில் ராணுவ வாகனமும் காரும் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து. மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல், நாளைய தினம் வங்கிகளுக்கு வரப்போகும் பணம். முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு, வெளியாகியுள்ள மகிழ்ச்சி தகவல். அமெரிக்காவில் தனியார் ஜெட் விமானம் விபத்து, 7 உயிரிழப்பு. யாழ்ப்பாண வைத்தியசாலையில் நள்ளிரவு அத்துமீறி நுழைந்த இளைஞன், நீதிமன்றத்தின் உத்தரவு. சண்ட்ரா சூறாவளி தொடர்பில் பிரித்தானியா எச்சரிக்கை. தொடர்வென விரிவான செய்திகள். பாடசாலை மாணவர்களிடையே பரவும் போதைப்பொருள் குறித்து போலீசார் மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர், உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப். யூ. வுட்லர் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போலீஸ் ஊடக பேச்சாளர் இதனை தெரிவித்துள்ளார். குறிப்பாக பாடசாலைகளில் ஐஸ், முட்டாய், டொஃபி, பிஸ்கட் மற்றும் இனிப்புகளை பயன்படுத்தி மாவா மற்றும் பாபிள் விற்பனை செய்யும் முறை இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற வணிகர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் இது தொடர்பாக இதுவரையில் 11 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். விச போதைப் பொருள் தொடர்பாக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் இந்த விடயத்தில் யாரும் தப்ப மாட்டார்கள் என்றும் எச்சரித்துள்ளார். இதன்படி 5 கிராமுக்கு மேல் கொக்கேயின், ஐஸ் மற்றும் கெரோயின் வைத்திருப்பது மரண தண்டனைக்குரிய குற்றமாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். எனவே தங்கள் அன்புக்குரியவர்கள் இந்த போதைப்பொருள் அச்சுறுத்தல்களுக்கு ஆளாக நேரிடுவதற்கு முன்னர் தங்கள் பகுதியில் ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான சம்பவங்கள் நடந்தால் அது குறித்த தகவல்களை வழங்குவது பொதுமக்களின் பொறுப்பாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் குழு ஒன்று நிரந்தர ஆசிரியர் நியமனத்தை வழங்குமாறு சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்துள்ளது. இதன் காரணமாக போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே பதற்றமான சூழல் நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று காலை அவர்கள் நீதியின் மரணம் என்று குறிப்பிட்டு சவப்பெட்டி ஒன்றை எரித்ததுடன் அதனை உடனடியாக அகற்றுமாறு போலீசார் அறிவித்தனர். மேலும் நடைபாதையை மறைத்து உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்வதற்கு போலீசார் எதிர்ப்பு வெளியிட்ட நிலையில் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. 7 ஆண்டுகளாக பாடசாலைகளில் கற்பித்த தங்களை நிரந்தர ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் என்று கோரியே நேற்று காலை முதல் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். எனினும் இதுவரையில் பதிலில்லாத காரணத்தினால் 4 போராட்டக்காரர்கள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. திருகோணமலை கோமரன் கடவல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இந்திக்கடவு பகுதியில் போதைப் பொருளுடன் பௌத்த பிக்கு உட்பட 2 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது பௌத்த பிக்கு வசமிருந்து 1520 மில்லிகிராம் கஞ்சாவும், சிவில் பாதுகாப்பு படையினரின் வசமிருந்து 540 கிராம் கஞ்சாவும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. பௌத்த பிக்கு புலிக்கண்டி குளம் பகுதியில் உள்ள விகாரையில் வசித்து வருவதாகவும், சிவில் பாதுகாப்பு படை அதிகாரி மதவாச்சி சிவில் பாதுகாப்பு படை திணைக்கள அலுவலகத்தில் கடமையாற்றி வருபவர் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் மற்றும் கைப்பற்றப்பட்ட கஞ்சா என்பவற்றை திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கோமரங்கடவல போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இரத்தினபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார மற்றும் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு இடையிலான வழக்கு புதிய திருப்பத்தினை எட்டியுள்ளது. சூரியகந்த கஞ்சா தோட்ட சுற்றி வளைப்பின் போது ஏற்பட்ட இந்த மோதல் தொடர்பான வழக்கினை பரஸ்பரம் பேசி தீர்த்துக் கொள்வதற்காக இணக்க சபைக்கு பாரப்படுத்துமாறு எம்பலைப்படிய நீதவான் நேற்று உத்தரவிட்டார். இது தொடர்பிலான அறிக்கையை ஜூன் 15ஆம் தேதி சமர்ப்பிக்குமாறும் காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளது. பண நீக்கம் செய்யப்பட்டுள்ள குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் மீது எம்பியின் வாகனத்தை மறைத்தமை மற்றும் அச்சுறுத்தியமை ஆகிய குற்றச்சாட்டுகளை சுமத்தி போலீசார் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தனர்.
எனினும் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி விஜிதஜி புஞ்சிகேவா முன்வைத்த வாதங்களை அதிர்வலைகள் ஏற்படுத்தியுள்ளன. போலீஸ் கான்ஸ்டபிள் காயமடைந்து வைத்தியசாலையிலிருந்து வீடு திரும்பிய 6 மணித்தியாலங்களுள் அந்த போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டிருந்தார். எம்பி உள்ளிட்ட தரப்பினர் அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தி மதுபான பொதியால் முகத்தில் அடித்ததாக முறைப்பாடு செய்யப்பட்டு 1 மாதமாகியும் இதுவரையில் ஒருவர் கூட கைது செய்யப்படவில்லை என்று சட்டத்தரணி சாடியுள்ளார். சட்டத்தரணியின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த போலீசார் நாடாளுமன்ற உறுப்பினர் மீதான விசாரணைகள் இன்னும் முடிவடையவில்லை என்ற வழக்கமான பதிலை முன்வைத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் ராணுவ வாகனமும் காரொன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து யாழ்ப்பாண நகர பகுதியை அண்மித்த மழத்தடி பகுதியில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது. விபத்தில் தெய்வாதீனமாக எவருக்கும் பாரிய காயங்கள் ஏற்படாத நிலையில் கார் பெரும் சேதத்திற்கு உள்ளாகியுள்ளது. மேலும் விபத்து தொடர்பில் யாழ் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அஸ்வசும முதல் மற்றும் 2ஆம் கட்டங்களுக்கு தகுதி பெற்ற பயனாளிகளின் ஜனவரி உதவித்தொகையும் 2 கட்டங்களுக்கான ஜனவரி முதியோர் உதவித்தொகையும் நாளை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்று நிதி திட்டமிடுதல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதன்படி அஸ்வசுமின் முதல் கட்டம் தொடர்பாக குறிப்பிட்ட அளவு பணம் 14,15,584 பயனாளி குடும்பங்களுக்கு வழங்கப்பட உள்ளது மற்றும் அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளது. அஸ்வசுமின் முதற்கட்டத்திற்கான ஜனவரி முதியோர் உதவித்தொகை 6,18,440 பயனாளிகளுக்கு விநியோகிக்கப்பட உள்ளது. மேலும் நிவாரணத்தின் 2ஆம் கட்டத்துடன் தொடர்புடைய ஜனவரி மாத உதவித்தொகை 2,48,454 பயனாளி குடும்பங்களுக்கு விநியோகிக்கப்பட்டு அவர்களது வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளது. நிவாரணத்தின் 2ஆம் கட்டத்துடன் தொடர்புடைய ஜனவரி மாத உதவித்தொகை 68,183 பயனாளிகளுக்கு விநியோகிக்கப்பட்டு அவர்களின் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவு திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் கொடுப்பனவு தொகை நாளை வரவு வைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்பள்ளி பாடசாலை ஆசிரியர்களுக்கு சம்பளம் 10,000 ரூபாவினால் அதிகரிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பள அதிகரிப்பானது பிப்ரவரி முதல் நடைமுறைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை கொழும்பு மாநகர ஆணையாளர் பாலித நாணயக்கார தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர எல்லைக்குள் சபை அதிகாரத்தின் கீழ் இயங்கும் அனைத்து முன்பள்ளி ஆசிரியர்களுக்குமே சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய வாழ்க்கை செலவு அதிகரிப்பை கருத்தில் கொண்டு முன்பள்ளி ஆசிரியர்களின் சேவையை ஊக்குவிக்கும் வகையிலும் குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 20,000 ரூபாவாக இருந்த மாத சம்பளம் 30,000 ரூபாவாக உயரும் என்றும் பிப்ரவரி முதல் ஆசிரியர்கள் திருத்தப்பட்ட சம்பளத்தை பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை கொழும்பிற்குள் உள்ள அனைத்து மதங்களின் பதிவு செய்யப்பட்ட அறநெறி பள்ளிகளிலும் பயிலும் குழந்தைகளுக்கான காலை உணவு கொடுப்பனவு 60 ரூபாவிலிருந்து 100 அதிகரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களில் பனிப்புயலால் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்காவின் வடகிழக்கில் உள்ள மேடே மாகாணத்தில் தனியார் ஜெட் விமானம் விபத்துக்குள்ளானதில் 7 உயிரிழந்ததுடன் 1 படுகாயமடைந்துள்ளனர். பேங்கர் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து தனியார் ஜெட் விமான ஓடு பாதையிலிருந்து கிளம்பிய அடுத்த 45 வினாடிகளில் விமானம் கட்டுப்பாட்டினை இழந்து தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த கோர விபத்தில் 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் 1 மட்டும் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். விபத்து நடந்த சமயத்தில் அந்த பகுதியில் மிக கடுமையான பனிப்புயல் வீசிக் கொண்டிருந்தது என்றும் மோசமான வானிலையே விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் கருதப்படுகின்றது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் நள்ளிரவு வேளை அத்துமீறி நுழைந்து கையடக்க தொலைபேசியை திருடிய குற்றச்சாட்டில் கைதான இளைஞனை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலை வளாகத்திற்குள் நேற்று முன்தினம் நள்ளிரவு வேளை பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்களின் கண்காணிப்பையும் மீறி அத்துமீறி நுழைந்த இளைஞர் ஒருவர் சுத்திகரிப்பு பணியாளர்களின் மேற்பார்வையில் கையடக்க தொலைபேசியை களவாடியுள்ளார். இது தொடர்பில் அறிந்த பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் விரைந்து செயற்பட்டு கையடக்க தொலைபேசியை திருடிய இளைஞரை வழக்கு பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளின் பின்னர் நேற்றைய தினம் திங்கட்கிழமை யாழ் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய வேளை இளைஞனை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டுள்ளது. சாண்ட்ரா என்று பெயரிடப்பட்டுள்ள சூறாவளி பிரித்தானியாவை இன்றைய தினம் தாக்க உள்ளதாக நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
இதேவேளை முன்னதாக இந்த மாதத்தில் மாத்திரம் 2 சூறாவளிகள் பிரித்தானியாவை தாக்கியுள்ளது. இந்நிலையில் 3வது பெரிய சூறாவளியாக கூறப்படுகின்ற சண்ட்ரா இன்றைய தினம் பிரித்தானியாவை தாக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக வட அயர்லாந்தின் கிழக்கு பகுதிகளுக்கு அந்நாட்டு நேரப்படி இன்றைய தினம் அதிகாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதிகளில் காற்றின் வேகமானது மணிக்கு 120 கிலோமீட்டர் வரையில் வீசக்கூடும் என்பதால் கடலோர பகுதிகளில் பாரிய அலைகள் எழுவதற்கு வாய்ப்புள்ளதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. மேலும் மத்திய மற்றும் வடக்கு இங்கிலாந்தின் மலைப்பகுதிகளிலும் ஸ்கொட்லாந்திலும் பலத்த பனிமழை பெய்யும் என்றும் பிரித்தானிய வானிலை மையம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய நாளுக்கான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.